வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S25 FEயோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் ஆரம்பிக்கலாம். டிசைன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சுமே கிடையாது. S24 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கேமரா மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா S24ல் டிஃபால்ட்டாக அந்த அலுமினியம் ரிங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த S25 அல்ட்ரா சீரிஸில் இருக்க மாதிரி அந்த ரிங் சைடில் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருப்பாங்களே அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கத்தி வச்சுலாம் பேக்குறீங்க அப்படின்னா இந்த ரிங் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் S24 FE மற்றபடி பெருசாக எந்த சேஞ்சும் கிடையாது. பட் திக்னஸும் கம்மியாகி இருக்குது. இதோட வெயிட்டுமே கம்மி பண்ணியிருக்காங்க. 7.4 mm தான் திக்னஸ் இருக்குது. 190 கிராம் தான் வெயிட்டுமே இருக்குது. நீங்கள் ஒரு S24 FE ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்கும் போதே அதை நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நல்ல திக்னஸ் அண்ட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் கையில் பிடிக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் பேக் பேனல்லையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கர்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போத் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. அண்ட் சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் தான், பிளாஸ்டிக் போகல. அண்ட் அடுத்து அப்படியே டிஸ்பிளே ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டெல்லாம் கிடையாது. லைட்டாக ஒரு லேக்ங்கிறது தெரியுது. அது இவங்களோட அனிமேஷனால தெரியுதா இல்லை டிஃபால்ட்டாகவே சென்சார் ஸ்லோவாக இருக்கான்லாம் தெரியல. பட் ஸ்லோவாக தான் இருக்குது மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் S24 FE கம்பேர் பண்ணும்போது இதோட பெசல்ஸ் இன்னுமே கம்மியாக இருக்குது. பட் இன்னுமே பாட்டமில் கொஞ்சம் சின்ன இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் பெசல்ஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியும். பட் வேணும்ட்டே இந்த S25 சீரிஸை விற்கிறதுக்காக இந்த டவுன் சைட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்படியே டிஸ்பிளே ஸ்பெக்கு வந்தோம் அப்படின்னா 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் HDR ஒர்க் ஆகும், யூடியூப்லேயும் உங்களுக்கு HDR ப்ளே ஆகும். அண்ட் பிரைட்னஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1900 nitsக்கான பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு போகும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் S24 FE எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான பேனல் தான். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான பேனல்ஸுமே நிறையா இருக்குது. பட் கொடுத்துருக்க டிஸ்பிளே ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணாத வரைக்கும் இதோட மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருக்குது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா லவுடாக ரிச்சாக இருக்குது. பட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா S24 FEயில் பேக் பேனல் வைப்ரேட் ஆகாது. இந்த S25 FEயில் பேக் பேனல் லைட்டாக வைப்ரேட் ஆகுது. ஸோ மேபி திக்னஸ்னால இருக்கலாம். ஸோ மல்டிமீடியா வைஸ் சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் மல்டிமீடியாவுக்கு நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. அடுத்து சாஃப்ட்வேர் பக்கம் வந்தோம் அப்படின்னா எந்த அப்டேட்டும் பண்ணாமல் டிஃபால்ட்டாகவே Android 16 வந்திருக்கு. One UI 8 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு கிடைச்சிரும். சாம்சங்கோட UI பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. எக்கச்சக்க கஸ்டமைசேஷன் இருக்குது. ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் சிஸ்டத்தையே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா குட் லாக் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாம்சங்கோட வேலெட்டு, சாம்சங்கோட எல்லா AI ஃபீச்சர்ஸுமே இதில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸில் கூட இந்த சர்க்கிள் டு செட்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு தனி வீடியோ தான் போடணும். ஸோ OS பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ OS வைஸ் இந்த ஃபோனில் குறை சொல்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. நல்ல க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆப்டிக் ஃபீட்பேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் நல்ல ஒரு சிஸ்டம் வைடாக பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. பட் கொடுத்துருக்கிறது ஓகே, டீசெண்டாக இருக்குது. அடுத்து அப்படியே ப்ராசஸர் பக்கம் வந்தோம் அப்படின்னா Exynosோட 2400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோட சாம்சங்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார், ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரு. ஸோ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டே டு டே டாஸ்கில் ஹேண்டில் பண்ணுறது எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கேயுமே ஒரு லேக்குங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. BGMஐயும் உங்களால் ஹையர் செட்டிங்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும். CODயும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஜென்சன் இம்பேக்ட் மாதிரியான கேம்ஸ் கூட ப்ளே பண்ணிக்க முடியும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணி விளாடுறீங்க, ஒரு மணி நேரம் தாண்டுறீங்க அப்படின்னா ஃப்ரேம் ட்ராப் நல்லாவே தெரியுது. அண்ட் ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இருக்குது. பெஞ்ச் மார்க்லாம் போடும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஹீட் ஆகுது. அண்ட் 45 டிகிரி 46 டிகிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே போயிடுது. அதுவும் இல்லாமல் இது ஒரு அலுமினியம் ஃப்ரேம்னால ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே நல்லா நடக்கிறனால கையில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் கேமிங்காகலாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 8 Liteலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோன்ஸ் பக்கம் போய்க்கோங்க. பட் ஓவராலாக ஒரு இந்த சாம்சங்கோட UIயோட சேர்த்து ஒரு நல்ல ப்ராசஸர் தேடுறீங்க அப்படின்னா அப்படி வேணால் இது சூட் ஆகும். மற்றபடி ஸ்டாண்டலோனா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப முக்கியம். அந்த ரா பவர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட் ஆகாது. அண்ட் இந்த ஹீட்டிங்கிறது கேமிங்கில் மட்டும் கிடையாது. கேமரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. 4K வீடியோஸ் ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் கண்டிப்பாக ஹீட் ஆகுது. குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்கிரேட் பண்ணுறதுலாம் இல்லை. பட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் கம்மியாகிறது, அதுவுமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் டே டு டே டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இதோட கேமரா செட்டப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நான் எப்போ தான் இந்த டெலஃபோட்டோ கேமரா மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த FE சீரிஸில் மாற்றவே மாட்டேங்கிறானுங்க. 50 MP ஒரு மெயின் கேமரா கிடைக்குது, 12 MP ஒரு அல்ட்ரா வைட் கிடைக்குது, அண்ட் 8 MP 3x டெலஃபோட்டோ கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபையே பண்ணாது. 60,000 ரூபாய்க்கு இதில் வர ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் நிறையவே இருக்குது. ஈவன் இதோட கம்மியான ரேஞ்சில் சாம்சங்கோட பழைய டிவைஸ் S24 கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே அளவு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3x ஒரு பெரிஸ்கோப்பாக அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அந்த அவங்களோட ஃப்ளாக்ஷிப்லேயே கிடையாது தான், பட் இருந்தாலும் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மற்ற ஃபோன்ஸ் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் கேமராவோட ஃபோட்டோ குவாலிட்டி டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த அல்ட்ரா வைடும் இந்த டெலஃபோட்டோ தான் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை. டெலஃபோட்டோலாம் பார்த்திங்க அப்படின்னா லோ லைட் போயிட்டா பயங்கரமாக நாய்ஸ் வருது. அல்ட்ரா வைடும் அதே தான். நல்ல ஒரு டே டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே. டெலஃபோட்டோவுமே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரேட்ஸ்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த ஃபோனை சாலிடாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கேமராக்காக கண்டிப்பாக கன்சிடர் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டில் உள்ள கேமரா சென்சர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 10 MP 12 MP போயிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. செல்ஃபி கேமரா டீசெண்டாக இருக்குது, போர்ட்ரேட்ஸுமே டீசெண்டாக இருக்குது. ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுற செக் பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா மெயின் கேமராவில் உங்களால் 8K 30 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதில் நல்லா டீட்டெயிலான அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஸ்டேபிளாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா. பட் 4K 60 fps பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் எல்லா கேமராலையும் மாறி 4K 30 fps ஸ்விட்சும் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராலையுமே 4K 60 fps சப்போர்ட் இருக்குது. வீடியோ சைடு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் நல்லா பண்ணாது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதை விட இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ சாம்சங்லேருந்து எதிர்பார்த்து ஒரு நல்ல கேமரா ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகும். பட் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் காம்படிஷன் நிற்கிறது கஷ்டம் தான். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 60 fps ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். வீடியோ குவாலிட்டி குறை சொல்கிற மாதிரிலாம் நல்லாவே இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயே அப்படியே உங்களால் வைக்க முடியும். பட் இது 4K 60 அப்படிங்கிறதுனால இப்போ உங்களால் வைட் ஆங்கிளுக்கோ ஆர் டெலஃபோட்டோக்கே ஜூம் பண்ண முடியாது. ஜஸ்ட் மெயின் சென்சர் இருக்கிறப்ப தான் இப்போ ஜூம் பண்ணுது. ஸோ இதில் ஆடியோ வீடியோ 4K 30 fps 3 கேமரா ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps ஷூட் பண்ணிருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ பிக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே நான் என் சைடு திருப்பேன். ஸோ இப்போ வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து 3x போகுது. ஸோ அந்த லென்ஸோட டிஃப்ரென்ஸ் உங்களால் நோட் பண்ண முடியும். அண்டு 12x வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜூம் போக முடியுது. பட் இந்த மெயின் சென்சார் யூஸ் பண்ணி உங்களால் 8K 30 fps கூட ஷூட் பண்ணிக்க முடியும். அது உங்களால் ஒரு நல்ல ட்ரைபாட் இருந்துச்சுன்னா தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்டேபிளாக ஷூட் பண்ண முடியும். ஃபோக்கஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. அடுத்து பேட்டரி சைடு பார்த்தோம் அப்படின்னா 4900 mAh கொடுத்துருங்க. போன டைம் 4700 600 சம்திங் இருந்துச்சு S24 FEயில். அண்டு 25 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த டைம் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆன் பேப்பரில் பார்க்கணுமோ ஸ்பெக் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ரியல் டைம் யூஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகலை. இந்த 4900 mAh பார்த்திங்க அப்படின்னா S24 FE கம்பேர் பண்ணும்போது அதை விட பேட்டரி லைஃப் எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக கூட யூஸ் பண்ணல, லைட்டாக கேமரா யூஸ் பண்ணிட்டு இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் இந்த படம் பார்க்குறது இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கே எனக்கு 4.5 மணி நேரம் வரதே பெருசாக இருக்குது. உங்களுக்கு 5 மணி நேரம்லாம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எதனால் இந்த பேட்டரி லைஃப் இப்படி இருக்குன்னு தெரில. மேபி 1 UI 8 இருக்கனால ஆப்டிமைசேஷன் சரியில்லையா என்னன்னு தெரில. பட் பேட்டரி லைஃப் கொஞ்சம் போராக இருக்குது இந்த ஃபோனில். இப்போ இருக்க மாடர்ன் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ மோசமாக தான் இருக்குது இதோட பேட்டரி லைஃப். சார்ஜிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 100 1 மணி நேரம் 35 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இது ஒரு டீசெண்டான நம்பர்ஸாக, ரொம்ப ஒன்றும் சூப்பரான நம்பர்ஸ்லாம் கிடையாது இந்த கெப்பாசிட்டிக்கு. ஸோ பேட்டரி எதிர்பார்த்து இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாள் வரதே ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சி யூஸ் பண்ணீங்க, ரொம்ப வெறும் சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 1 day வரும். கொஞ்சம் லைட்டாக கேமரா யூஸ் பண்ணுவீங்க, கேம் பிளேலாம் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாள் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு சாயங்கால நேரத்தில் கண்டிப்பாக சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அதை தவிர அந்த அடிஷனல் ஃபீச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே போடலாம், பட் மோஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அந்த NFC சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ உங்கள் கார்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணி வச்சுட்டு சாம்சங் வேலட் மூலிமா பே பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சாம்சங்கில் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இது மாதிரி என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட மிகப்பெரிய மைனஸே இதோட ப்ரைஸிங் தான். பேஸ் வேரியன்ட் 8 128 ஸ்டார்ட் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு OnePlus 13 இது கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஃபோனில் மேக்ஸிமம் உங்களால் குறை சொல்ல முடியுது. இந்த ஃபீச்சர்ஸை தவிர வேறு எதையுமே உங்களால் குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அது ஒரு பர்ஃபெக்டான ஃபோன். வந்து 1 வருஷம் ஆகுது, இன்னுமே அந்த ஃபோன் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஃபையே பண்ணாது. அண்ட் இதோட அடுத்து 65,000 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 512GB வேரியண்ட்டே கிடைக்குது. ஸோ அப்போ யார் தான் இந்த ஃபோனை வாங்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு யார் இந்த ஃபோனை வாங்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு நான் மட்டும் 60,000 ஸ்பெண்ட் பண்ணி இது வாங்குங்க. மற்றபடி யாருக்குமே இந்த ஃபோன் வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தால் கூட நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பிக் பில்லியன் டே சேலில் 35,000 ரூபாய்க்கு வரும். ஸோ அப்போ இந்த கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனு, எந்த குறையுமே அந்த ப்ரைஸ்க்குலாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இப்போதைக்கு 60,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வாங்குற ஆப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே டில் பண்ணிடுங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த ஃபோன் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.